Hello students, இப்போ நம்ம exercise 9.8ல sum number 3 பண்றோம். Find the area of the region bounded by the curve 2 plus x minus x square plus y is equal to 0, x-axis, x is equal to minus 3 and x is equal to 3. ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு பேரபோலா கொடுத்துருக்காங்க. ஏன்னா இங்கே ஒய்க்கு பவர் 1 எக்ஸ்க்கு பவர் 2, அப்போ நிச்சயமாக இது ஒரு பேரபோலா. அப்புறம் x-axis கொடுத்துருக்கு, x is equal to minus 3 and x is equal to 3 are two vertical lines. Okay, so first we have to draw the parabola. Parabola முதல்ல அதனுடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு கொஞ்சம் நம்ம மாற்றணும். ஸோ என்ன பண்ணலாம், first keep y here, take all the terms that side. ஸோ என்ன வரும், x square minus x minus 2. ஓகே, இது நம்ம இன்னும் என்ன செய்யலாம், கொஞ்சம் சரி பண்ணி we can write like this, that is x square minus x minus 2 is equal to y. இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் கூட இந்த பக்கம் வச்சுக்கிறது நல்லது. ஸோ லெட் மீ டேக் திஸ் மைனஸ் 2 திஸ் சைட், அப்போ இது ப்ளஸ் 2வாக மாறிடும். இப்போ இது என்ன பண்ணணும், we have to write this as a perfect square. ஸோ இது வந்து a ஸ்கொயர் மைனஸ் 2ab மாதிரி இருக்குது. இப்போ எனக்கு b ஸ்கொயர் வேணும். அப்போ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன 1, அந்த மைனஸை விட்டுட்டு சொல்கிறேன். இப்போ இந்த 1 you divide by 2 and square it. ஸோ ஆட், இந்த பக்கம் ஆட் பண்ணுங்கள், அந்த பக்கம் ஆட் பண்ணுங்கள். So you will get x square minus x plus 1 by 2 the whole square is equal to y plus 2 plus 1 by 2 the whole square. இதுதான் நமக்கு தேவையான b square. இப்போ இது வந்து a square minus 2ab plus b square. அப்போ a minus b the whole square. அப்போ x minus 1 by 2 whole square is equal to இந்த y plus 2 plus எப்படி எழுதலாம் 1 by 4. அதாவது y plus நீங்கள் எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 8 + 1 9 அப்படின்னு வரும். ஸோ யூ ஆர் கெட்டிங் 9 by 4. இந்த பக்கம் என்ன இருக்குது, எக்ஸ் மைனஸ் 1 by 2 த ஹோல் ஸ்கொயர். இப்போ எதுக்கு இதெல்லாம் பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா, பேராபோலா வரைய வேணாமா, அதுக்கு என்ன முக்கியமாக தேவை, வெர்டெக்ஸ் வேணும். ஸோ வெர்டெக்ஸ் இப்போ எழுதலாம். ஸோ இந்த பேராபோலாவோட வெர்டெக்ஸ், பேராபோலோட வெர்டெக்ஸ்னா எக்ஸ்க்கு பக்கத்தில் என்ன இருக்குது, மைனஸ் ஹாஃப், குறி மாற்றினா ப்ளஸ் ஆஃப். இது எப்படி எழுதலாம்னா, இங்கே ஒய்க்கு கோஎஃபிஷியன்ட் வந்து 1 தான். இப்போ ஒய்க்கு பக்கத்தில் என்ன இருக்குது, 9 by 4. ஸோ இந்த 9 by 4 சைனை மாற்றினீங்கன்னா இட் இஸ் மைனஸ் 9 by 4. இதுதான் நம்ம பேராபோலாவோட வெர்டெக்ஸ். அடுத்து இந்த பேராபோலா வந்து எக்ஸ் ஆக்சிஸை எங்கேயாவது கட் பண்ணுதா அப்படின்னு பார்த்தா நல்லது, கரெக்ட். ஸோ மீட்டிங் x-axis, meeting x-axis. x-axis-ஓட ஈக்குவேஷன் வந்து y equal to 0. ஸோ நம்ம yக்கு 0 போட்டு பார்ப்போம். இந்த இடத்துல yக்கு 0 போட்டிங்கன்னா இதுதான் நம்ம கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன், இதை தான் இப்படி மாற்றிருக்கோம். இப்போ நம்ம இதில் கூட 0 போட்டு பார்க்கலாம், இதில் கூட போடலாம். இப்போ நம்ம இதில் போட்டோம்னா டைரெக்டாக நமக்கு ஆன்சர்ஸ் கிடைக்கும். ஸோ yக்கு 0ங்கிறது இதில் போட்டிங்கன்னா x minus 1 by 2 the whole square is equal to y 0 ஆயிரும், இது 9 by 4. ஓகே, இப்போ ரெண்டு பக்கம் ஸ்கொயர் ரூட் போட்டிங்கன்னா this is x minus 1 by 2 is equal to plus or minus 3 by 2 வரும். இப்போ x is equal to இந்த minus 1 by 2 அங்கிட்டு போனால் plus 1 by 2 plus or minus 3 by 2. Taking the plus sign, positive sign எடுத்தீங்கன்னா 4 by 2 இப்போ 2. மைனஸ் சைனை கன்சிடர் பண்ணிங்கன்னா minus 2 by 2, அப்போ minus 1. ஸோ கரெக்டாக நமக்கு எக்ஸ் ஆக்சிஸ் எங்கே மீட் பண்ணுதுன்னு தெரியுது. அப்போ எங்கே மீட் பண்ணுதுன்னா எக்ஸோட வேல்யூ கமா 0, இந்த எக்ஸு இது ஒய், அடுத்தது -1 கமா 0. இப்போ இந்த 3 பாயிண்ட்ஸ் நமக்கு தெரிஞ்சுது, வெர்டெக்ஸ் திஸ் அண்ட் திஸ். ஸோ நம்ம பேராபோலா இந்த 3 வழியாகவும் பாஸ் பண்ணும், கரெக்டாக. அப்புறம் வெர்டிக்கல் லைன்ஸ் வேறு கொடுத்துருக்காங்க. ஃபுல் பேராபோலா வரைஞ்சி செய்கிறத விட இந்த 3 மட்டும் வச்சுட்டே வரைஞ்சிடலாம். அதோட இந்த வெர்டிக்கல்ஸையும் நம்ம என்ன செய்யணும், ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேயா. ஸோ இப்போ நம்ம என்ன செய்யலாம், நம்ம டயக்ராம் அந்த கிராஃப் வந்து வரையணும். இப்போ என்ன பண்ணலாம், ஸோ எக்ஸ் எக்ஸ் டேஷ், ஒய் ஒய் டேஷ், இது வந்து ஆர்ஜின், கரெக்டா. இப்போ இதனுடைய அந்த வெர்டெக்ஸ் எங்கே இருக்குன்னு பாருங்கள், 1 by 2 கமா minus 9 by 4. 1 by 2 அப்படி 1 by 2னா 0க்கும் 1க்கும் இடையில இருக்கும், -9/4 னா
2 1/4 -2 1/4னா அது -2க்கும் -3க்கும் நடுவில் இருக்கும். இது வந்து y, இது வந்து x. ஸோ இது வந்து உங்களுக்கு 1, this is 2ன்னு எடுத்துக்காங்க. அப்போ நிச்சயமாக ஹாஃப்ங்கிறது இங்கக்குள்ளே இருக்கும். கரெக்டாக இது வந்து அவங்களுக்கு ஹாஃப். அடுத்தது y வேல்யூ -9/4. ஸோ we can take here -1 -2 -3. அப்படி பார்த்தோம்னா 1/2, -9/4. இதில் முக்கியமான ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். சில நேரங்களில் நம்மளுடைய கேர்வை, அதாவது நம்மளுடைய பேரபோலாவை இந்த வெர்டிக்கல் லைன்ஸ் வந்து எங்கனுக்குள்ளே கட் பண்ணுது, அதையும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லது நமக்கு. சரியா? சரி, இப்போதைக்கு நம்ம முதல்ல வெர்டெக்ஸை மார்க் பண்ணுவோம். 1/2, -9/4 -2 1/4. அப்போ அது வந்து இங்கே இருக்கும். கரெக்டாக அது எந்த பாயிண்ட் வந்து 1/2. கரெக்ட், இந்த பாயிண்ட். ஸோ திஸ் இஸ் ஒன்லி 1/2, -9/4. திஸ் இஸ் ஒன்லி யுவர் வெர்டெக்ஸ். அடுத்து பேரபோலா வந்து பாசிங் த்ரூ 2, 0 and -1, 0. 2, 0. ஸோ 2, 0னா இங்கே இருக்குது. அடுத்து -1, 0னா இங்கே. ஸோ நம்ம இந்த 3 பாயிண்ட்ஸை வச்சு என்ன செய்யலாம், பேரபோலாவும் வரையலாம். இதுதான் நமக்கு வெர்டெக்ஸ். ஓகே, இதில் முக்கியமானது அவங்க கொடுத்துருக்குற அந்த வெர்டிக்கல் லைன்ஸை மைண்டில் வச்சுக்கணும். இது வந்து 1, 2. ஸோ யூஸ் 3. அதே மாதிரி இந்த பக்கம் -3 இங்கே இருக்குது. ஸோ முதல்ல அந்த வெர்டிக்கல்ஸை நம்ம வரையணும். ஸோ இந்த -3 வழியாக வரைகிற வெர்டிக்கல்ஸ் எல்லாமே ஸ்கேல் வச்சு போட்டிங்கன்னா நல்லது. ஸோ மேக் யூஸ் ஆஃப் த ஸ்கேல்ஸ். இப்போ நான் இங்கே 3 வழியாக ஒரு பர்பெண்டிகுலர் வரைஞ்சிட்டேன். இது அவங்க கொடுத்துருக்கிற ஒரு பவுண்ட்ரி. இன்னொரு பவுண்ட்ரி இது. இட் இஸ் x is equal to -3. இதை நல்லா கொஞ்சம் நீட்டியே படம் போடலாம். அதாவது நம்ம பேரபோலா அதை வந்து கட் பண்ணுற மாதிரி நம்ம போடணும். கட் பண்ணுதா இல்லையான்னு நம்ம செக் பண்ணி பார்க்குறதும் நல்லது தான். ஸோ திஸ் இஸ் ஒன்லி x is equal to -3 and this is x is equal to 3. இது வந்து y ஆக்சிஸ் தானே. y ஆக்சிஸோட ஈக்குவேஷன் வந்து x is equal to 0. x ஆக்சிஸோட ஈக்குவேஷன் வந்து y equal to 0. இப்போ இந்த பேரபோலா வந்து இந்த -3-ஐ x is equal to -3-ஐ கட் பண்ணுதான்னு பார்க்கணும். அதே மாதிரி இந்த x is equal to 3-ஐ அது என்ன செய்ய, அது வழியாக பாஸ் பண்ணுதா அப்படின்றது நமக்கு தெரியணும். தெரிஞ்சால் நல்லது. ஸோ நீ என்ன பண்ணுற, அந்த x is equal to -3. இப்போ நமக்கு எத்தனை பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கோ இந்த பாக்ஸில் வேணால் கூட போட்டு வச்சுக்கோங்க. ஸோ என்னென்ன கிடச்சிருக்கு, நமக்கு ஒரு வெர்டெக்ஸ் கிடச்சிருக்கு. இந்த வெர்டெக்ஸ் வந்து 1/2, -1/4. இப்போ இங்கே கிடச்ச பாயிண்ட் 2, 0. இது வந்து -1, 0. இப்போது அவங்க கொடுத்துருக்க வெர்டிகல்ஸ் x is equal to -3 and 3. இதை போட்டு என்ன வருதுன்னு புரிச்சிட்டிங்கன்னா அது எங்கே கட் பண்ணுதுன்னு நம்ம பார்த்துடலாம். இப்போது -3, எக்ஸுக்கு -3 எதில் போடலாம், we can substitute here. இதில் போடுறது போல் இதில் கூட போடலாம். ஸோ டேக் திஸ் as 1. ஸோ 1ல் போடுவோமே. ஸோ எக்ஸுக்கு நீ வந்து -3-ஐ போட்டிங்கன்னா உங்களுடைய ஒய் வேல்யூ வந்து -3-ஐ ஸ்கொயர் பண்ணால் +9. அடுத்து -3னா +3, அப்புறம் -2 எல்லாம் வருது. இது 12, அப்போ 10 அப்படின்னு கிடைக்குது. அதே மாதிரி எக்ஸுக்கு நீங்கள் 3 போட்டு பாருங்கள். ஸோ எக்ஸுக்கு 3 போட்டிங்கன்னா ஒரு ஒய் வந்து 3யோட ஸ்கொயர், அப்போ 9, -3 -2. இது வந்து -5. அப்போ இங்கே என்ன கிடைக்கும்னா 4ன்னு கிடைக்கும். ரைட்டா? ஸோ நமக்கு இந்த பாயிண்ட்ஸை நம்ம சேர்த்து பிளாட் பண்ணிவிட்டு குறிக்கிறது நல்லது. இப்போ -3, 10. ஸோ இது வந்து மேலே போய் மீட் பண்ணோம். ஸோ நம்ம ஜஸ்ட்டு வரைஞ்சி நிப்பாட்டிக்குவோம். நான் அவ்வளோ வந்து ஏதாவது போர்டு அளவுக்கு தான் நான் வரைஞ்சிருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து இந்த கர்வ் என்ன செய்யும், மேலே போய் அதோட ஒய் வேல்யூ என்னது 10 இருக்கிற இடத்துல கட் பண்ணும். இப்போ இந்த பாயிண்ட் வந்து -3, 10. இது நம்ம கண்டுபிடிச்சது. அடுத்தது 3, 4. இந்த 3. ஸோ இந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு 3, 4. ஓகேயா? ஸோ டயக்ராம் நம்ம வரைஞ்சிட்டோம். இப்போ நம்மளுடைய சம்மர் ரீட் பண்ணுங்கள். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ரீஜன் பவுண்டட் பை த கர்வ். இதுதான் நம்மளுடைய பேரபோலா. இந்த பேரபோலா ஒரு பவுண்டரி,
x-axis ஒரு boundary, x is equal to -3 and x is equal to 3 both are verticals. ரைட்டா? இப்போ இவங்களுக்கு இடையில இருக்கிற ஏரியா தான் இப்போ நமக்கு வேணும். ஸோ அது என்னென்ன ஏரியா அப்படின்னு பாருங்கள். x-axis, parabola, இந்த vertical. அப்போ இது A1 இந்த ஃபுல் ஏரியா. கரெக்டா? அதாவது இந்த டாட் போட்டுக்கனே இந்த அடுத்தது இந்த ஏரியா பார்த்தோம்னா இது வந்து A2 x-axis parabola. கரெக்டாக அப்போ இங்கேயும் ஒரு ஏரியா நமக்கு ஃபார்ம் ஆகுது. ஸோ இதுக்கு பேர் A2ன்னு வச்சுக்காங்க. அடுத்து இந்த ஏரியா x-axis parabola and the second vertical. அப்போ இதுக்கு பேர் என்னன்னு கேட்டால் A3. இப்போ இந்த A1 A2 A3-ஐ தனித்தனியாக அவங்கவுங்களுக்குரிய வெர்டிகல்ஸ் என்னன்னு பார்த்து அந்த ஃபார்முலா போட்டு செய்யணும். இப்போ இந்த A1 and A3 are completely laying above x-axis, but A2 is below x-axis. So when you write a formula for A1 and A3, we have to make use of integral y dx. But what about A2? That will be integral minus y dx அல்லது modulus of integral y dx. ஸோ இப்போ ஒன்றுக்கும் நம்ம தனித்தனியாக இப்போ நம்ம என்ன சொல்லணும், அவங்களுடைய லிமிட்ஸ் நம்ம சொல்லணும். அப்போ லிமிட் லோயர் லிமிட் நமக்கு நல்லாவே தெரியும். இப்போ A1 இது ஒரு லிமிட், இது ஒரு வெர்டிக்கல். அதே மாதிரி இங்கேருந்து என்ன செய்யலாம், இது வழியாக ஒரு வெர்டிக்கல் நம்ம வரையலாம். எக்ஸ்ட்ரா வரையணும் அவசியம் இல்லை, ஓரளவுக்கு. ஸோ இந்த லைன் இஸ் பாசிங் த்ரூ -1. அப்போ இந்த A1ஓட லிமிட் வந்து -3 to -1. A2க்கு -1 to இது 2. அப்போ இந்த 2 வழியாக நீங்கள் ஒரு பெர்பெண்டிகுலர் போட்டிங்கன்னா அந்த லைனுக்கு பேர் வந்து x is equal to 2. அப்போ A3யோட லிமிட்ஸ் எது அப்படின்னு கேட்டால் அது 2லேருந்து 3 வரைக்கும். புரியுதா? இப்போ நம்ம தனித்தனியாக நம்ம ஒன்றொன்றையும் கண்டுபிடிச்சி நம்ம ஆட் பண்ணி எழுதணும். ஓகே, ஸோ எழுதலாமா? ஸோ இது டேக் டவுன். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன செய்யணும், ரெக்வயர்ட் ஏரியா அப்படின்னு எழுதணும். ஸோ நம்ம இது ஒரு லைன் போட்டு முடிச்சிடலாம். ஸோ ரெக்வயர்ட் ஏரியா is equal to A1 plus A2 plus A3. இப்போ A1 வேணும், ஒன்றுக்கு என்ன நினைஞ்சிடுவோமா, இல்லை தனித்தனியாக இருக்கும். ஸோ A1 is equal to integral -3 x is equal to -3 to -1 y dx plus integral அடுத்தது -1 to 2 minus y dx plus integral 2 to 3 y dx. இதுதான் நம்மளோட ஃபார்முலா. அதாவது இதை A1 போட வேணாம், ஏனே எழுதிக்கலாம். இப்போ நான் தனித்தனியாக ஒன்றா எடுத்து செய்ய போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் எழுத போகிறது A1. ஸோ A1ங்கிறது இன்டெக்ரல் -3 to -1 y dx. ஸோ இதில் ஒய்ங்கிறது நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். வாட் இஸ் தட்? x ஸ்கொயர் -x -2 போட்டு dx. இப்போ நம்ம இன்டெகிரேட் பண்ண வேண்டியதுதான். ஸோ திஸ் வில் பிகம் x³/3 -x² by 2 -2x. இப்போ லோயர் லிமிட் அப்பர் லிமிட். ஓகே, இப்போ நம்ம கேர்ஃபுல்லாக நம்ம என்ன செய்யணும், லிமிட்ஸை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ முதல்ல நம்ம எழுத போகிறது அப்பர் லிமிட். இதில் போட்டிங்கன்னா -1³ divided by 3 -1 the whole square by 2 -2 into -1. இது வந்து அப்பர் லிமிட். ஓகே, now minus லோயர் லிமிட். -3 போட்டிங்கன்னா -3 the whole cubed by 3 -3 the whole square by 2 -2 into -3. close the bracket. இப்போ உள்ள நம்ம சிம்பிளை பண்ணணும். -1க்கு க்யூப் அப்படின்னா அது -1/3 -1 ஸ்கொயர் பை 2னா +1/2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் +2. இப்போ இங்கே மைனஸ் ஆஃப் இது உள்ள என்ன ஆகும்னா -27 டிவைடட் பை 3 மைனஸ் வெளியில் மைனஸ் அதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 9/2 ரெண்டையும் பெருக்கினீங்கன்னா +6 அப்படின்னு வரும். தனித்தனியாக எல்சிஎம் எடுக்கிறத விட ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணி பாருங்கள், ஈஸியாக செய்யலாம். ஸோ இதை நம்ம கட் பண்ணோம்னா இது 9 அப்படின்னு வரும். என்னென்ன கிடைக்குதுன்னு பாரு, -1/2 -1/3 -1/2 +2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் இங்கே இது வந்து என்னது ஆக்சுவலாக மைனஸ் இது 3 இப்படியே பெருக்கலாம். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் போட்டு 9 திஸ் இன்ட்டு திஸ் ப்ளஸ் போட்டு ஒரு 9/2 திஸ் இன்ட்டு திஸ் வந்து -6 அப்படின்னு வருது. ஓகே, ஸோ முதல்ல முழு நம்பர் ஆட் பண்ணிங்கன்னா திஸ் இஸ் 11 11 - 6 அப்படின்னா தட் வில் பி 5.
இதில் பை 3 இருக்குது, இதில் பை 2. இந்த 9/2 இந்த -1/2 சேர்த்திங்கன்னா 9 - 1 + 8 டிவைடட் பை 2. இப்போ பாக்கி இது ஒன்று தான். ஸோ தட் இஸ் -1/3. இப்போ நீங்கள் எல்சிஎம் எடுத்துடலாம். எல்சிஎம் எடுத்திங்கன்னா இது வந்து 6. இப்போ இங்கே இன்ட்டு 6 போட்டிங்கன்னா திஸ் will be 30. ஸோ இங்கே வந்து இன்ட்டு 3 போட்டிங்கன்னா 24. இங்கே வந்து இன்ட்டு 2. அப்போ இது வந்து -2. இந்த ரெண்டு ஆட் பண்ணால் 54. 54ல் 2 போச்சு அப்படின்னா எவ்வளோ வரும்? 52 டிவைடட் பை 6. இதுதான் வந்து A1ஓட வேல்யூ. ஸோ இப்போ நம்ம என்ன செய்யணும்? அடுத்தது A2ஐயும் A3ஐயும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து A2. A2வில் என்ன இருக்குது? உள்ள -y, தட் இஸ் இன்டெக்ரல் -1 to 2 -y dx. கரெக்டாக? உடனே ஒய்யை போய் மைனஸால் பெருக்கிறேன்னு சொல்லக்கூடாது. இந்த மைனஸை தூக்கி வெளியே போடுங்க. மைனஸை தூக்கி வெளியே போட்டிங்கன்னா மைனஸ் இன்டெக்ரல் இது வந்து -1 to 2 y dx. இப்போ அந்த மைனஸை கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு லிமிட்ஸை மாற்றி விட்டுலாம். அப்போ இன்டெக்ரல் 2 to -1 உள்ளுக்குள்ளே அதே ஃபங்க்ஷன், அதாவது x² -x - 2 over dx. நம்ம இதை ஏற்கனவே இங்கே இன்டெகிரேட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதை எழுதி இப்போ இந்த லிமிட்டை போடணும், அவ்வளோதான். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யணும். சரி, இப்போது A2 நம்ம செஞ்சிட்ருக்கிறது A2. வெளியில் மைனஸ்லாம் கிடையாது. ஸோ இது என்ன வரும்? x³ டிவைடட் பை 3 - x² by 2 -2x. the limit வந்து from 2 to -1. ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன செய்யணும்? முதல்ல அப்பர் லிமிட்டை போடணும், அப்புறம் லோயர் லிமிட்டை போடணும். முதல்ல -1 தானே இருக்குது. இங்கே நம்ம ஏற்கனவே -1 போட்டு இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த 3 இது கரெக்டாக? ஸோ இந்த 3 நம்ம அப்படியே எழுதிக்கலாம். அப்படியே எழுதினீங்கன்னா என்ன வரும்? -1/3 -1/2 + 2. கரெக்டாக? அப்பர் லிமிட் போட்டது நமக்கு -1 போட்டு ஏற்கனவே நம்ம செஞ்சுருக்கோம். அது கரெக்டாக தான் இருக்கணும், எழுதியாச்சு. அடுத்தது மைனஸ் போட்டு இப்போ லோயர் லிமிட். இப்போ 2 போட்டிங்கன்னா 2³. அப்போ 8/3 - 2ஓட ஸ்கொயர்னா 4. அப்போ 4/2 தென் -2 × 2. 2 × 2னா -4. இதை கட் பண்ணிங்கன்னா 2. இப்போ என்ன இருக்குது? மீதி -1/3 -1/2 + 2 மைனஸ் உள்ள கொண்டு போனால் -8/3 தென் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ரெண்டே சேர்த்திங்கன்னா -6. இதால் பெருக்கும்போது 6 வந்துடும். இப்போ முழு நம்பரோட முழு நம்பரை சேர்த்திங்கன்னா 8 2 + 6. அடுத்து இந்த -1/3 8/3 -8/3 சேர்த்திங்கன்னா மேலே ரெண்டே ஆட் பண்ணால் -9/3. அப்புறம் ஒரு -1/2 வரும். இதை கட் பண்ணால் 3. என்ன வருது? 8 -3 -1/2. 8 - 3னா எவ்வளோ? 5. அப்போ 5 - 1/2 க்ராஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 10. அப்போ 9/2 அப்படின்ட்டு எனக்கு கிடைக்குது. ஸோ 2 ஏரியாவும் நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ நமக்கு 3வது ஏரியா வேணும். ஸோ இந்த 3வது ஏரியா வந்து இட் இஸ் எபோவ் த எக்ஸ் ஆக்சிஸ் தான். அதோட லிமிட் வந்து 2 to 3. ஓகேயா? ஸோ உள்ளே வந்து வெறும் y dx. இதில் வந்து y dx that is equal to integral 2 to 3 x² - x -2 over dx. இதோட இன்டெகிரேஷன் நம்ம ஏற்கனவே நம்ம செஞ்சு வச்சுருக்கோம். ஸோ x³ by 3 - x² by 2 -2x from 2 to 3. ஓகே. இப்போது இதில் அப்பர் லிமிட் யாருன்னா 3, லோயர் லிமிட் வந்து 2. இதே லோயர் லிமிட் இங்கே இருக்கா இல்லையா? ஸோ நம்ம இது வந்து -1 போட்டு வந்தது, இது 2 போட்டு வந்தது. இந்த ப்ராக்கெட்டை அப்படியே நம்ம செகண்ட் எழுதிக்கலாம். ரைட். இப்போ 3 முதல்ல போடுவோம். அப்பர் லிமிட் 3 போட்டிங்கன்னா 3³ டிவைடட் பை 3 -3² by 2 -2 × 3. இது அப்பர் லிமிட்டோட. அடுத்து லோயர் லிமிட். லோயர் லிமிட் இங்கே ஏற்கனவே போட்டு வச்சுருக்கோமா? இந்த 2 போட்டது. ஸோ இதில் உள்ளுக்குள்ள என்ன வருதோ அதை மட்டும் எழுது. 8/3. அடுத்து -2 -4 அப்படின்னா இது வந்து -6. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இதை நீங்கள் கட் பண்ணலாம். அப்போ 3² 9 இது ஒரு 9/2 -2 3s are 6. இதை மைனஸ் உள்ள போயிருக்கீங்கன்னா -8/3 + 6. இப்போ இந்த -6 + 6 கேன்சல் ஆகிடும். இது வந்து ஒரு ஃபுல் 9, இது வந்து ½ 9. ஸோ ரெண்டையும் நீங்கள் சேர்த்திங்கன்னா 9/2. இங்கே என்ன இருக்குது? 8/3. ஸோ எல்சிஎம் எடுத்தால் 6.
கிராஸ் பண்ணால் 27 மைனஸ் 16. ஸோ எவ்வளோ வரும்? இட்ஸ் நத்திங் பட் 11/6 அப்படின்ட்டு உங்களுக்கு வருது. ஸோ 3 ஏரியாவையும் நம்ம என்ன செஞ்சோம்? கண்டுபிடிச்சோம். இப்போது ரெக்வயர்டு ஏரியா ஈக்குவல் டு என்ன வரும்? A1 + A2 + A3. ஸோ ஃபஸ்ட்டு ஏரியா எவ்வளோ பார்த்தோம் நம்ம? 52/6. ஃபஸ்ட்டு வந்து 52/6. அடுத்தது 9/2. 9/2. இது 11/6. 11/6. இதை கூட கட் பண்ணிக்கலாம். இந்த 52/6 நம்ம ஒரு 2ஆல் கட் பண்ணியிருந்தா எவ்வளோ வரும்? 26/3 அப்படின்னு இருக்கும். 26/3 தான் ஒன்று தான். திரும்ப நம்ம எல்சிஎம் தான் எடுக்க போகிறோம். அதனால் அதை அப்படியே கூட வச்சுருந்துக்கலாம் அப்படிங்களா? ஸோ இது வந்து 52/6 அப்படியே இருக்கட்டுமே. சரி, இப்போ இது வந்து 52/6. இப்போ நமக்கு 6 தான் எல்சிஎம். ஸோ இந்த 52 அப்படியே இருக்கும், இந்த 11 அப்படியே இருக்கும், ப்ளஸ் இங்கே 2 இருக்கிறனால 2 3s ஆர் 6. அப்போ 9 3s வந்து 27. ஸோ மேலே ஃபுல்லாக ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 10 என்ன வரும்? 2 4 9. ஸோ 90 / 15 எவ்வளோ? 15. அப்போது ரெக்வயர்டு ஏரியா எவ்வளோன்னு கேட்டால் 15 ஸ்கொயர் யூனிட்ஸ். புரியுதா? ஸோ இது ரொம்ப முக்கியமான சம். பல தடவை இது வந்து பழைய சிலபஸ்லேயே கேட்டிருக்காங்க, படிச்சுக்கோங்க.